செல்லாமல் செல்லாமல் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாயின் வாக்குகளை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். மதுரை ஆசி பெற்ற சின்னம் தான் உதயசூரியன். உழைக்கு வர்க்கம் ஆசி பெற்ற சின்னம் தான் உதயசூரியன். அன்னை சோனியா காந்தி ஆசி பெற்ற சின்னம் தான் உதயசூரியன். திருமாவளவன் ஆசி பெற்ற என்ன வந்து இந்த அரியலூர் தொகுதியில ஒரு பெண் வேட்பாளரா 37 வருடங்களுக்கு பிறகு இன்று எல்லாம் பெண்களை நம்பி நீங்க எல்லாம் என்ன சட்டமன்றத்துக்கு கொண்டு போவீங்கிற நம்பிக்கையில என்ன உங்களுடைய வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். நம்மளுக்காக கலைஞர் வந்து எண்ணற்ற திட்டங்கள் நிறைவேற்றிருக்காங்க. அதுல கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து வழங்கவே முடியாதுன்னு சொன்னாரு எடப்பாடியார். அதையும் வழங்கி காட்டி நம்ம 4 வருஷம் வாங்கிட்டோம். இப்ப அதை வந்து கூடுதலாக 2000 இனிமே ஆட்சிக்கு வந்தா வழங்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஆட்சிக்கு முதலமைச்சர் வந்து ஆட்சி அமைக்கிறது உறுதியாயிடுச்சு. அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. 53 இடங்களில் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறேன். நல்ல உற்சாக வரவேற்பு எனக்கு மக்கள் அளித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க எல்லாருமே நல்ல முறையில் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. நான் வந்து இதுக்கு வந்து காரணம் வந்து நமது முதல்வர் வந்து 1000 ரூபாய் வழங்கினது. இப்போ 1000 ரூபாய் வழங்கினதை வந்து 2000 வழங்குறேன்னு சொல்லி பண்ணியிருக்கிறது நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. அதே போல் 8000 கூப்பன் வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது கடைகளில் போய் 8000த்துக்கான பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த 8000 ரூபாய் கூப்பனும் நல்ல ரெஸ்பான்ஸ் தருது. தலைவர் அவர்களின் திட்டங்களை சொல்லி நான் வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு நல்ல முறையில் உற்சாக வரவேற்பு கொடுக்குறாங்க மக்கள் அனைவரும். பெண்கள்லாம் நல்ல உற்சாகமாக எனக்கு வரவேற்பு கொடுத்து நீ வெற்றி பெறுவமா, நீ ஏன் சோர்வா இருக்க, நல்ல வெற்றி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்னை உற்சாகப்படுத்துறாங்க. இங்கே கூட நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த பெண் ஜேசிபி வச்சு மலர் தூவி வரவேற்றிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது.